தமிழக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் பதவியை பிடிக்க கடுமையான போட்டி நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோகுல். காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் பதவியை பிடிப்பதற்கு கடுமையான போட்டி நிலவுகிறது. திமுக கூட்டணியில் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் கட்சி 41 இடங்களில் போட்டியிட்டது. இதில் 8 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருடைய குழு தலைவருக்காக யாரை தேர்ந்தெடுப்பது என்பதற்காக 3 பேர் கடுமையா போட்டி போடுறாங்க. குறிப்பாக காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் 6வது முறையாக சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய KR ராமசாமியும், அதேபோல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தகுமாரும், தொடர்ச்சியாக 2வது முறையாக சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி இடையே தான் அந்த தலைவர் பதவியை பிடிப்பதற்கு கடுமையான போட்டி நிலவுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு இணையாக கருதப்படக்கூடிய இந்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் பதவியை பிடிப்பதற்கு டெல்லி மேலிடத்திடமும் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு உள்ள தொடர்புகளை வைத்து கடுமையாக முயற்சித்து வர்றாங்க. புதுச்சேரியில யாரு காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் என்ற பதவியை பிடிப்பதற்கு எப்படி போட்டி நிலவுகிறதோ அதேபோல தமிழ்நாட்டிலேயும் போட்டி நிலவுகிறது. புதுச்சேரியில யார் முதலமைச்சர் என்று தேர்வு செய்த பின்பு தமிழகத்தில் விரைவில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவரை டெல்லி மேலிடம் அறிவிக்கும் என காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட தலைவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பருடன் செய்தியாளர் கோகுல்.